ஆளுமைமிக்க அரசியல்வாதியாக பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை, நேரடி இணைய வழி வகுப்புகள். உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள். 7338824242. ஜம்மு மற்றும் காஷ்மீரில் செப்டம்பர் 18 முதல் அக்டோபர் 1 வரை 3 கட்டங்களாக தேர்தல் நடைபெறவுள்ளது. அரசமைப்பின் 370வது பிரிவு நீக்கப்பட்ட பிறகு நடத்தப்படும் முதல் தேர்தல் என்பதால் மக்களிடையே பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிய போது ஜம்மு காஷ்மீர் அமைதியாக இருப்பதாகவும் 370 சட்டத்தை திரும்ப கொண்டுவர யாருக்கும் விருப்பமில்லை என்றும் கூறியுள்ளார். 370வது பிரிவு ஏழைகள், பெண்கள், பட்டியலின மக்கள் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு எதிரானது. ஜம்மு காஷ்மீர் மக்களுக்கு பெரிய பொறுப்பு உள்ளது. மக்கள் எல்லாவற்றையும் ஆராய்ந்த பிறகு நல்ல முடிவை எடுப்பார்கள் என்று நம்புகிறேன். 370வது பிரிவை கொண்டுவரும் எல்லா முயற்சிகளையும் மக்கள் நிராகரிப்பார்கள். ஜம்மு காஷ்மீர் வளர்ச்சியை முன்னெடுத்து செல்லும் பாஜகவை மக்கள் ஆதரித்து பயங்கரவாதம் மற்றும் பிரிவினைவாதத்தை ஆதரிக்கும் கட்சிகளை நிராகரிப்பார்கள் என்று பேசியுள்ளார். காங்கிரஸ் தேசிய மாநாடு கூட்டணியை விமர்சித்த கிஷன் ரெட்டி, அவர்களின் தேர்தல் அறிக்கை ஜம்மு காஷ்மீர் அமைதி மற்றும் வளர்ச்சிக்கு எதிரானது என்றும், இந்திய மக்களின் நலன்களை விட பாகிஸ்தானின் நலன்களுடன் மிகவும் நெருக்கமாக இணைந்துள்ளது என்றும் கூறியுள்ளார். 2014ஆம் ஆண்டிற்கு பிறகு நடக்கும் முதல் சட்டமன்ற தேர்தல் இதுதான் என்பது குறிப்பிடத்தக்கது.